குறிப்பிட்ட சில கன்னிராசிக்காரர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பலமான நல்ல யோகங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் போன்ற அமைப்புகளை பணத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக உண்டுங்க. இந்த வருடம் செய்யக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் அடுத்த வருஷம் செய்யவே முடியாது. அதனால் இந்த வருஷத்துலேருந்தே கொஞ்சம் அகலக்கால்லாம் வைக்காதீங்க. மாமன் மச்சான் போன்றவர்களை பண வாரத்தில் நம்புறதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் சரியாக வராது. கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் வரும். ஆனால் பணம் வருதுன்றதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ பராபவ தமிழ் புத்தாண்டு பிறக்கப் போகிறது. 2006 ஆங்கில புத்தாண்டு இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே ஒரு 3 மாதம் முடிஞ்சு 3.5 மாதம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே தமிழ் புத்தாண்டு வர இருக்கிறது. ஐயா, அந்த தமிழ் புத்தாண்டில் ஏதாவது ஒரு சிறப்பு கிரக பயிற்சிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு நடந்து ஒரு 40 நாட்களில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி, அதாவது ஒரு 12 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே ஸ்பெஷலாக குறிக்கக்கூடிய அளவிற்கு உச்சகுரு, கடகத்தில் உச்சகுருவாக இருக்கக்கூடிய உலக மக்கள் அனைவருக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் நன்மைகளை மட்டுமே செய்ய கடமைப்பட்ட அளவில் பெரிய குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. இதில் வந்து குருப்பெயர்ச்சினால் ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை அப்படியே அவர் சாந்தப்படுத்துகின்ற விதமாக தன்னுடைய உச்ச பார்வையால் சனியை பார்க்கின்ற காரணத்தினால் சனியால் 7.5 சனி அமைப்பால், கண்டகச்சனி அமைப்பால், அர்த்தாஷ்டம சனி அமைப்பால், அஷ்டம சனி அமைப்பால் சற்று கடுமைகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற ராசிகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் சனியோடைய கடுமைகள் அப்படியே கொஞ்சம் குறையுங்க. இன்னொன்று, குரு வந்து இப்போது கேளை யோகத்தில் போகிறார். இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது? 4 கிரகம் தாங்க. மாதாந்திர கிரகங்கள் வந்து வருட பலன்களை தீர்மானிக்க போகிறதில்ல. மாதாந்திர கிரகங்கள்ன்றது சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் 1.5 மாதத்துக்குள்ள மாறுகின்ற கிரகம். சூரியன் வந்து மாதம் ஒரு முறை மாறக்கூடிய கிரகம். புதனும் சுக்கிரனும் 20-25 நாள் மாறக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அந்த மாதாந்திர கிரகங்கள் வரிசையில் வருட கிரக பலன்களை சொல்ல முடியாது. ஏன்னா 12 மாதத்துக்குள்ள அவங்க சுற்றி வந்துடுவாங்க. அதே மாதிரி ராகு கேதுக்கள் சனிப்பெயர்ச்சி குருப்பெயர்ச்சியை வச்சு தான் உங்களுக்கு 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட தன்மைகள் நடக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்போ சனிப்பெயர்ச்சி இந்த வருடம் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டில் வந்து சனிப்பெயர்ச்சி கிடையாது. சனி ஒரு இடத்துல நிலையாக மீன வீட்டிலேயே இருக்கிறார். ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் அப்படியே ராகு கேதுக்கள் பயிற்சி நடக்குது. இந்த ராகு கேதுக்கள் பயிற்சியின் மூலமாக என்ன ஒரு அற்புத நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய கோடீஸ்வர யோகம், குருவும் கேதுவும் சேருகின்றதுனால ஏற்படக்கூடிய கேள யோகம் பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு நல்ல இடங்களில் குரு கேது சேர்றதுனால அது ஒரு வகையில் ஒரு நல்ல தன்மையை குறிக்கக்கூடிய ஒன்று. கேள யோகம் எல்லாருமே கோடீஸ்வரர் ஆகிடுவாங்களா அப்படின்னா இல்லைங்க. பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல நல்ல தசாபுக்தி அமைப்புகள் நடக்கக்கூடியவர்கள், குரு நல்ல ஆதிபத்தியத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு யோகராக இருக்கக்கூடிய அமைப்புள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களா அமைப்பாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து கோடிகளை கொட்டிடுமா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு உயரங்கள் இருக்கின்றன. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் கண்டிப்பாக 10,000 ரூபாய் சம்பாதிப்பார், 5000 ரூபாய் சம்பாதிப்பார். 10,000 சம்பாதிக்கிறவருக்கு 50,000, 1 லட்சம், 1 லட்சம் சம்பாதிக்கிறவருக்கு 10 லட்சம், 50 லட்சம், 10 லட்சம் சம்பாதிக்கிறவருக்கு 1 கோடி என்பது போன்ற 10 மடங்கு உயர் லாப அமைப்புகள் இப்போது பராபவ தமிழ் புத்தாண்டில் குரு உச்ச வீட்டில் இருக்கின்ற காரணத்தினாலும் சனியை சுபத்துவப்படுத்தி சனியின் கொட்டங்களை, துன்பங்களை, துயரங்களை கொஞ்சம் அடக்கி வைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனாலையும் இந்த தமிழ் புத்தாண்டு பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்காதுங்க. அதுதான் உண்மை. ஐயா, கடகத்தில் வந்து உச்சனாகக்கூடிய குரு பகவான் 3 மாதத்திற்கு ஒரு முறை போன தடவை மாதிரியே அதிசாரத்தில் சிம்மத்திற்கும் அதுக்கும் போயிட்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம வீடு கூட அவருக்கு அதிநட்பு வீடு. அதற்கப்புறம் ஒரு 3 மாதம் சிம்மத்தில் இருப்பார் அதிசார அமைப்பில். அதன் பிறகு திரும்பவும் உச்சம் என்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுவார். ஆகவே குருவின் பலன்கள் அதிகமாக நிறைய ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த தன்மையில் உலகம் மொத்தத்திற்கும் குரு பகவான் நல்லதையே செய்வார் என்பதன் அடிப்படையில் தமிழ் புத்தாண்டில் பெரும்பாலான மாதங்கள் ஒரு 7-8 மாதங்கள் குரு பகவான் அட்டகாசமான ஒரு நல்ல அமைப்பில் உச்சம் என்கின்ற அமைப்பிலும்
பாதி அளவிற்கு கேளை யோகம் என்று சொல்லப்படக்கூடிய கேதுவோடு சேர்ந்து ஒரு நல்ல பண வரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால பெரும்பாலும் 12 ராசிக்காரர்களுக்கு நல்லது தாங்க நடக்கும். சனி பகவானுடைய ஆதிக்கத்தினால் இப்போது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அர்த்தாஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் தனுசு ராசிக்காரர்கள், கண்டகச்சனி நடக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் இவர்கள் எல்லாருக்குமே உச்ச குருவின் பார்வையை சனி பெறப்போகின்ற காரணத்தினாலும் சனியே உச்ச குருவின் வீட்டில் இருக்க போகின்ற காரணத்தினாலும் பெரிய அளவிற்கு கஷ்டங்கள்லாம் இருக்காதுங்க. சனி கொஞ்சம் வாழை சுருட்டிக்குவார் என்பது தான் உண்மை. அப்போ பராபவ ஆண்டு பெரும்பாலும் 12 ராசிக்காரர்களுக்கு நல்லவைகளை செய்யக்கூடியதாகவே அமைந்திருக்கிறது என்பது தான் உண்மைங்க. இப்போது 12 ராசிக்காரர்களுக்கும் இப்போ பொதுவான ஒரு பலனை பார்த்துட்டேன். 12 ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ தமிழ் புத்தாண்டு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக பார்த்துடலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் போன்ற அமைப்புகளை பணத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக உண்டுங்க. லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அதே நேரத்தில் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு அவர் கேதுவோடு சேர்ந்து கேளை யோகத்திலே அமைகிறார். லாபஸ்தானத்தில் கேளை யோகம் என்கின்ற கோடீஸ்வர யோகம் அமைஞ்சா சில கன்னிராசிக்காரர்களுக்கு குறிப்பிட்ட சில கன்னிராசிக்காரர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பலமான நல்ல யோகங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. அதுக்காக நீங்கள் எல்லாருமே கோடீஸ்வரர் ஆகிடுவீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேங்க. அப்படி நான் சொன்னீங்கன்னா என்ன நீங்கள் நம்பவும் மாட்டீங்க. அவரவருடைய உயரம் என்கின்ற ஒன்று கண்டிப்பாக இருக்கிறது. கன்னிராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே பிறந்த ஜாதக அமைப்புகள் நல்ல வலுவாக ஒரு பெரிய கோடீஸ்வரனாகக்கூடிய யோக அமைப்புகள் இருந்ததுன்னு வைங்க. இந்த ஒரு வருடத்தில் கேளை யோகம் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அளப்பரிய பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உண்மையிலேயே நல்ல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள்லாம் உண்டாகக்கூடிய நல்ல வருஷமாக தாங்க இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. ஆனால் அடுத்த வருஷம் உங்களுக்கு அட்டமத்து சனி வரும். அதையும் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துக்கணும். இந்த ஒரு வருடம் கழித்து அடுத்த தமிழ் புத்தாண்டிலேயே உங்களுக்கு 8ஆம் இடத்திற்கு சனி மாறுகிறார். இந்த வருடம் செய்யக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் அடுத்த வருஷம் செய்யவே முடியாது. அதனால் இந்த வருஷத்துலேருந்தே கொஞ்சம் அகலக்கெல்லாம் வைக்காதீங்க. பண விவகாரத்தில் யாரையும் நம்பாதீங்க. மாமன் மச்சான் போன்றவர்களை பண விவகாரத்தில் நம்புறதுலாம் அப்படிலாம் ஒன்றும் சரியாக வராது. கடந்த காலத்தில் கொஞ்சம் காதல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தியவர்கள் இனிமேல் ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் கவனத்தை செலுத்தணும். கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் வரும். ஆனால் பணம் வருதுன்றதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. தம்பி தங்கைகளுடைய உறவுகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். தம்பிக்கோ தங்கைக்கோ அண்ணனாக அக்காளாக வழிகாட்ட முடியும். தங்கைக்கு இது வரைக்கும் கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சகோதர உறவுகள் மிகப்பெரிய அளவில் சீராக இருக்கும். அண்ணன் அக்காள்களாக பிறந்தவர்களாக இருக்கட்டும், இல்லை தம்பி தங்கையாக இருக்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஓரளவிற்கு கீழ்நிலையில், அதாவது சிறியவர்களால் பெரியவர்களுக்கு உதவி, பெரியவர்களால் சிறியவர்களுக்கு உதவி என்கின்ற அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்துல குரு லாபத்தை தரக்கூடிய அமைப்பில் நல்லா இருக்கிறதுனால டீச்சிங் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், வங்கித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள், மாற்றங்கள், சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்குமே படிக்காமல் இருந்த மாணவ கண்மணிகளுக்கு திடீர்னு மனசில் ஏதாவது ஒன்று தோன்றி, அடாடா இப்போ ரொம்ப முக்கியமான வருஷம், இப்போ படிக்கலைன்னா பின்னாடி யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க என்கின்ற மாதிரியாக அப்பா அம்மா சொல்லியும் ஆசான்கள் சொல்லியும் கிடைக்காத ஒன்று தனக்குள்ளேயே தோன்றக்கூடிய சிலவற்றின் மூலமாக மாணவ கண்மணிகள் நன்றாக படிக்கக்கூடிய தன்மைன்னு குடும்பமும் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல 2வது திருமணத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. சட்டப்பூர்வமான போராட்டங்களில் ஜூன் மாதத்திற்கு பிறகு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அருமையான ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க பராபவ தமிழ் புத்தாண்டு, இந்த 2026 தமிழ் புத்தாண்டு. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.